ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். நம்ம சூர்யா சாருக்கு வந்து நம்ம நந்தினி மேலே கொஞ்சம் அன்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு மேலே அது பிக்கப் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அருணாச்சலம் ஒரு விஷயத்த சொல்கிறதுனால அது இன்னும் வந்துட்டு நம்ம நந்தினிக்கும் சூர்யா சாருக்கும் இடையில் உள்ள அன்பை வந்து அதிகரிக்க போகுது. ஏன்னா அருணாச்சலம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாரு. அவர் எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய்கறிகளை சூர்யா சார் அங்கேருந்து வெளியே கொண்டு வரத இந்த மாதவியும் சுரேகாவும் பார்த்துட்டு சுந்தரவல்லிகிட்ட வச்சு விட்டுருவாங்கல்ல. வச்சு விட்டதுமே சுந்தரவல்லி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினியை பிடிச்சிப்பாங்க. உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் அவனை போயிட்டு நீ கூட தூக்க விட்டுருவான், இந்த வீட்டு இளவரசன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லபா லபான்னு கத்திட்டு இருக்கும்போது அங்கேருந்து நம்ம சூர்யா சார் வந்ததுமே பார்ப்பாரு. எதுக்கடா அது சம்மந்தமே இல்லாமல் நந்தினி திட்டு வாங்கிட்டு இருக்காள் அப்படின்னு பார்த்தா இவர் கூட தூக்கிட்டு வந்ததுக்கு தான் திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. உடனே வந்து நான் தான் தூக்கிட்டு வந்தேன், அவள் வேணான்னா சொன்னால் நான் தான் தூக்கிட்டு வந்தேன், இப்போ அதுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு அவளை சம்மந்தமே இல்லாமல் திட்டிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாய் கிளவியை நம்ம சூர்யா சார் வறுத்து எடுத்துருவார். அதோட எல்லாருமே நாலா பக்கமாக அங்கே இருந்தவங்க எல்லாரும் நாலா பக்கமாக ஓடிடுவாங்க. அப்போ அருணாச்சலம் இதை எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்தார். அப்போது நந்தினிக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா சூர்யா அந்த இடத்துல இருந்தால் அந்த பிரச்சனை வந்து நந்தினியை விட்டு ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக நம்பினார். அதை தான் வந்துட்டு சூர்யா கிட்ட தனியாக இங்கே வாடா உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு வச்சு சொல்கிறாரு. இந்த மாதிரி நந்தினிக்கு நீ பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது, அஃப்கோர்ஸ் டேடி, நான் எனக்கு வந்து அவளுக்கு பிரச்சனை வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சொல்லும்போது, அப்போ என்ன பண்ணு, இன்னைக்கு மேலே அவளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவள் கூடவே நீ இரு, எந்த பிரச்சனையுமே அவளுக்கு இருக்காது, எல்லாமே அவளை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையாவா டாடி அப்படின்னு கேட்கும்போது, உண்மையாக தான்டா சொல்கிறேன், இன்றைக்கி நான் நல்லா பார்த்தேன், இதேமாரி அவளுக்கு சப்போர்ட்டாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியமும் வாங்கிக்கிறாரு கூட அருணாச்சலம் சார். உடனே வந்து சூர்யாவும் பண்ணிடுறாரு. அதனால் இதுக்கு மேலே நம்ம நந்தினிக்கு பிரச்சனை வந்து அந்த இடத்துல சூர்யா சார் இருப்பார். சூர்யா சார் இருந்தால் பிரச்சனை நடக்கும். மெயின் இதுக்கு மேலே அதான் நடக்க போகுது. அப்படி நம்ம நந்தினி வந்துட்டு எல்லா பிரச்சனையிலையும் நம்ம சூர்யா சார் கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணும்போது நம்ம நந்தினிக்கும் சூர்யா சார் மேலே அன்பு வரும். அதனால் அந்த வீட்டை விட்டு அவங்க கண்டிப்பாக வந்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா நமக்காக ஒருத்தவங்க நிற்கும்போது அந்த இடத்துல நமக்கு யாராக இருந்தாலும் ஒரு அன்பு அவங்க மேலே வரதா போகுது. நம்ம நந்தினிக்கும் அதுதான் நடக்க போகுது. இது நடந்த எல்லாத்தையுமே நம்ம நந்தினி வந்து அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பாட்டியை வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்குல்ல, எதனா ஒரு பிரச்சனை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பாட்டி, ஆனால் வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு எனக்காக சப்போர்ட்டாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம நந்தினி. அதுலேருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியதான் நம்ம நந்தினிக்கும் காதல் மலர போகுது அப்படின்னு. சூர்யா சாருக்கும் வந்து ஆல்ரெடி மலர்ந்துருச்சு. அதனால தான் வந்துட்டு காய்கறி வாங்க நம்ம நந்தினியை பைக்கில் ஏற்றினது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. கூடிய சீக்கிரம் வந்துட்டு இவங்க லவ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்க. சுந்தரவல்லி, மாதவி, சுரேகாவெல்லாம் வச்சு செய்வாங்க. அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அருணாச்சலம் சார் எப்படியுமே அந்த 2 பேரை விட்டுற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை மறக்காம